தேர்தல் விஜய்க்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கும். தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காமல் சொல்லுவாங்கல்ல, தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டாங்க, உக்காந்துக்கிட்டு கால் நீட்டிட்டு ஏதாவது பண்ணிக்கின்னு தள்ளி படுத்தாலும் ஒரு ஆள் படுப்பாங்க. அங்கே ஒரு பெட்டில் நின்றுக்கிட்டோ இல்லை உக்காந்துக்கிட்டு இது பண்ணியிருந்தா, நம்ம கொஞ்சம் தள்ளி இருந்தால் படுக்கிறோம்பா, நீயாவது படுத்து தொலை, நாங்கள் எங்கேயாவது படுத்துக்கிறோம், நீயும் யூஸ் பண்ண மாட்டேங்கிற, எனக்கும் வழி இல்லையன்ற மாதிரி. இவர் ஒழுங்காக என்டிஏ கிட்டே போயிருந்தாருன்னா ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். இவரும் ஜெயிக்கலை, இவர் தனியாக நின்னா ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ இவரும் ஜெயிக்க மாட்டார், ஜெயிக்கிறவனும் தடுத்துட்டு மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கான ஏற்பாடை பண்ணால் என்ன அர்த்தம்? அதை பலரும் சொல்லி பார்த்தாங்க, மண்டையிலே ஏறலை. உலகத்திலே வினோதமான ஒரு அரசியல் கட்சியாக அந்த கட்சி இருக்குது. 234 தொகுதியில் 200 வேட்பாளர்கள் மேலே அனாதையாக விட்ட ஒரே கட்சி இதுவாக தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவர்களுக்கு பெரிய பாடத்தை கொடுக்கும். ஆனால் அதை உணரணும், உணர்ந்து கட்சியை ஒரு ரீஃபார்ம் பண்ணாருன்னா நல்லாயிருக்கும். அவரே எங்கே பண்ணுவார்?